இப்ப நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா, கேப்பேன். தம்பி. ஐயோ அம்மா, தம்பி, என்னம்மா நீங்க? உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு அடிதடிக்கெல்லாம் போகாதீங்க. டேய், எங்க அம்மா உன்கிட்ட எப்படி நிக்கறாங்கன்னு பாரு. உன்னை நினைச்சா எனக்கு கோவம் தாண்டா வருது. ஐயோ சக்தி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ சும்மா இரு. தம்பி நீங்க சொல்லுங்க. அம்மா, நான் அடிச்சது தப்புதாம்மா. அதை விட பெரிய தப்பு நான் உங்ககிட்ட போய் சொன்னது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? எந்திரிங்க. நீங்க என் கால்ல விழுறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல தம்பி. இனிமே நீங்க அடிதடிக்கெல்லாம் போக கூடாதுப்பா. உங்களால உறுதியா அதை மட்டும் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேம்மா, இனிமே நான் அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன். இதோட 1000 தடவை சொல்லிட்டேன். ஆனா திரும்ப திரும்ப அடிதடின்னு போய் நிக்கிறேன். சக்தி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பி இனிமே அடிதடிக்கெல்லாம் போக மாட்டாரு. தம்பி போக மாட்டீங்கல்ல? நிச்சயம் போக மாட்டேம்மா. ஆனா வெற்றி, உங்க ஹிஸ்டரியை யோசிச்சு பார்த்தா என்னால நம்ப முடியலையே. ஹே, நீ வர சும்மா இரு. ஏய், என்ன நம்படி. கண்டிப்பா இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன், போதுமா? சரிடா, கடைசியா நான் நம்புறேன். இன்னொரு தடவை மட்டும் நீ போன அப்புறம் இருக்கு. ஐயா, உங்களதான். கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுப்பா. அட வாயா சொல்றேன். என்ன சங்கிலி? வாயா சொல்றேன். வா, அப்படியே வா. என்ன சார், மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவாமா, சக்தியோட புருஷன் அடிக்கடி அடிதடி சண்டைன்னு போயிடுறான். ஆனாலும் அவன் மேல ஒரு கேஸ் கூட தான் இல்லையே. அவங்க அம்மா தான் அவன் மேல கேஸே வராத அளவுக்கு பாத்துக்கிறாங்களே. இப்ப என்ன புதுசா? மார்க்கெட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காமா. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் எந்திரிச்சு வெற்றி மேல கேஸ் கொடுத்தா அவனை உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அத சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு போறீங்க? அதை நீங்க போய் ரங்கநாயகி அத்தைக்கிட்ட தான் சொல்லணும். அது இல்லம்மா, அந்த பொண்ணு சக்தி பாவம். கஷ்டப்பட்டு கலெக்ட் ஆகிறதுக்காக படிக்குது. இவன் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போனானா நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அந்த பொண்ணு கலெக்ட் ஆகிறது சிக்கலாயிரும்ல. அதனாலதாம்மா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வெற்றி உள்ள போனா சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது ஒண்ணும் இல்லம்மா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. வெற்றி மேல நிறைய கேஸ் இருந்தா சக்தி கலெக்ட் ஆகிறதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஓ, இவ்ளோ இருக்கா சார்? சரி, நீங்க போங்க. சரிங்கம்மா. ஏன் பூஜா, வெற்றி ரவுடின்னு பேர் வாங்கி உள்ள போனா சக்திக்கு கலெக்டர் ஆகுறதுல கஷ்டம். இது போதுமே. இத வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நல்லா மாட்டினா அந்த வெற்றி நம்ம கிட்ட. அக்கா, அக்கா, என்னடாச்சு? எதுக்கு தலை தெறிக்க ஓடி வர? அவன் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளாம்க்கா. என்னடா மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க? யாரு ரிலீஸ் ஆறா? அவதான்க்கா, அந்த காந்தாரா. என்ன சொன்ன? காந்தாராவா? நாளைக்கே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளா? யாருக்கா அது? காந்தாரானா நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? என்னக்கா விஷயம்? காந்தாரா அவ ரங்கநாயகியோட பரம எதிரி. அவ ஜெயிலுக்கு போனதே ரங்கநாயகியால தான். அவ திரும்பி வரானா ரங்கநாயகிய சும்மா விட மாட்டா. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்குள்ள? அது தெரியல சங்கலி. ரங்கநாயகிக்கும் காந்தாரிக்கும் பெரிய அளவுல பகை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். காந்தாரி வந்தா நிச்சயம் ரங்கநாயகி மேல கை வைப்பா. அத பார்த்துட்டு வெற்றி சும்மா இருக்க மாட்டான். பதிலுக்கு அவனும் கை வைப்பான்ல. அப்ப அவன் தானா உள்ள போவான். ரவுடியோட பொண்டாட்டி சக்தி தான், அவளுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நாம சேர்த்து சொல்லுவோம். இது எப்படி இருக்கு பூஜா? அதாவது வெற்றியை உள்ள வைக்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, அதானே? கரெக்ட்.
நடக்கிற பிரச்சனைய நாம உன்னிப்பா கவனிச்சுட்டு மட்டும் இருப்போம். அத்தனை ஆதாரத்தையும் நாம சேகரிப்போம். அதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம். அப்புறம் நாம ஆசைப்பட்டது எல்லாமே தானா நடக்கும். சூப்பர்க்கா. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? அந்த காந்தாரா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வேணா பாத்துட்டே இரு. அவ ரிலீஸ் ஆனதும் நேரா ரங்கநாயகி வீட்டுக்கு தான் போவான். அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். நடக்க போறத நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏய், யார் நீ? வீட்டுக்குள்ள யாரும் இல்லாதப்ப வந்து ஒய்யாரமா கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஒன்னதான் கேக்குறேன், யார் நீ? ஏய், எங்க ஐயாவை கை நீட்டி பேசுற. ஏய், என்ன? ஏய், என்ன? வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? உனக்கு என்ன வேணும்? ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி. யார் நீ? என் வீட்டுக்குள்ள வந்து கத்துற? என்ன தெரியலையா? என்ன மறந்துட்டியா ரங்கநாயகி? ஓ, இத்தனை வருஷம் நான் ஜெயில இருந்ததுனால என்ன உனக்கு அடையாளம் தெரியல. நீ நீ நானேதான் காந்தாரா. நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கல. ஜெயில இருந்து நான் ரிலீஸ் ஆனதும் வேற எங்கேயும் போகல. நேரா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீயா வீணா மனசுல இல்லாததையும் பொல்லாததையும் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னா நான் என்ன பண்றது? நடிக்காதடி. இன்னொரு தடவை என்ன பூட்டி பாடின்னு சொன்ன உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. ஹேய், அதுக்கு தாண்டி நான் வந்திருக்கிறேன். உன்னை கொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஏய், 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 ஏய் ரங்கநாயகி, என்ன தெரியுமா? ரிலீஸ் ஆகியும் ஏன் இதை இன்னும் நான் அவுக்கல தெரியுமா? நான் பட்ட அவமானம், வேதனை இதையெல்லாம் உன் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு தான். இந்த கைதி புடவை எதுக்கு தெரியுமா? உன் பொணத்து மேல இத கோடி துணியா போடுறதுக்கு தான். அப்பதான் என் வெறி அடங்கும். இங்க பாரு காந்தாரா, நான் மறுபடியும் சொல்றேன், நீயா பைத்தியக்காரத்தனமா எதையாவது நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ இப்பதான் தண்டனை முடிஞ்சு வெளியில வந்திருக்க. இனிமேலாவது போய் நிம்மதியா வாழ பாருப்போ. நிம்மதியா? எனக்கா?
எனக்கு நிம்மதி ஒன்னே ஒண்ணுதான். நீ இதோ இருக்கானே உன் புருஷன், அப்புறம் உன் பிள்ளைங்க, அத்தனை பேரையும் கொன்னு உன் வம்சத்தையே காரு வறுப்பேன். காந்தாரா, நம்ம சண்டை நம்மோட போகட்டும், அதுதான் உனக்கு நல்லது. ஏன் உன் புள்ள உயிர் போயிரோன்னு பயப்படுறியா? நான் ஒண்ணு அதுக்கு பயப்படல, உன் உயிர் போயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். உன்னை பார்த்ததும் பயந்து போய் அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்ற தொட நடுங்கி புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? என் புள்ள வீரண்டி, வீராதி வீரன். இப்ப மட்டும் ஒருத்தி வந்திருக்கான்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுட்டு தாண்டி என் முன்னாடியே வந்து நிப்பான். அதனாலதான் சொல்றேன், ஓடி போயிடு. பாரு, நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். ரங்கநாயகி, யாருக்கு யார் உயிர் பிச்சை போடுறது? நீ எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? 24 மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் நான் தூக்குறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற பகிரங்கமான சவால். முடிஞ்சா தடுத்து பாத்துக்க. நீ யாரு எங்களை கொல்றது? அதே 24 மணி நேரத்துல என் பையனை வச்சு உன்னை அடிச்சு ஊற விட்டு துரத்தல, நான் ரங்கநாயகி இல்லடி. பாத்துடலாமா? பாத்துடலாம். சூப்பரு ரங்கநாயகி, தேவையில்லாம என்ன நீ தூண்டி விட்டுட்ட. ரெடியாரு, குடும்பத்துல இருந்து ஒரு உசுறு கூட மிஞ்சாது. ரங்கநாயகி, இவ எப்படி திரும்பி வந்தா? ஜெயிலுக்கு போனா திருந்துவான்னு நினைச்சோம். இப்படி பழி வாங்கணும்னு நினைச்சா நாம என்னங்க பண்றது? இப்போ நீ என்ன பண்ண போற? ஏங்க இவளுக்கு போயா பயப்படுறீங்க? வெற்றி இவள மாதிரி 1000 பேரை சமாளிப்பான். வெற்றி கிட்ட சொல்றேன், அவன் பார்த்துப்பான். இல்ல ரங்கநாயகி, இவ ரொம்ப வெறியோட இருக்கா. இருந்தா என்னங்க, நம்ம பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் அடின்னு சொன்னா வெட்டிட்டு வந்து நிக்கிறவன். நீங்க இதுக்கு போய் பயப்படுறீங்க? இவன் வேற போனை எடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, வெற்றி எங்க போனா? அவன் சக்தியை கூட்டிட்டு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். எங்கடி போற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு ரொமான்ஸ் வர கேக்குதா? யாராவது பாத்துற போறாங்கடா, விடுடா. யாராவது வரதுக்குள்ள டக்குன்னு ஒரு கிஸ் கூட. அப்படியே போட்டுன போ. ஏன்டி இப்படி பண்ற? ஏய் ஃப்ராட், எனக்கே தெரியாம எல்லாரும் முன்னாடி நீ ரவுடி அடிச்சிருக்கல்ல? அதான் இனிமே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? எத்தனை நாள் அடிக்காம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். அப்ப அது வரைக்கும் நானும் நீயும் ராசி ஆயிட்டோம். அதனால என்ன பண்ற, ஒரே ஒரு கிஸ் கூட. முடியாதுடா, போடா போ. ஏய் 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 இரு. ஏண்டா, நான் அத்தனை தடவை போன் பண்றேன், நீ எடுக்கவே இல்ல. இங்க இவ கூட நீ ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கியா? ஏய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? இல்லத்த, அது சும்மாதான். வெற்றி, நான் உன்னதான் கேக்குறேன். சொல்லுங்கம்மா. போனை ஏன் எடுக்கல? போன் எடுக்க மாட்டியா? அது இல்லம்மா, அது என்னடா நாங்கெல்லாம் வேண்டான்னு ஒரேடியா முடிவு பண்ணிட்டியா? சம்பந்தியம்மா, ஏன் வந்ததும் வராததுமா இப்படி பேசுறீங்க? இங்க என் பையனை தவிர வேற யாரும் பேசக்கூடாது. நானே ஏற்கனவே கொதிச்சு போய் வந்திருக்கேன்.
என்னாச்சத்த? ஆ? என்ன ஆச்சா? என் பிள்ளைய உங்க வீட்ல வளைச்சு போட்டீங்கன்னா என்ன ஆகுமோ அதுதான் ஆச்சு. அம்மா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. டேய், காந்தாரான்னு ஒருத்தி நம்ம வீடு தேடி வந்து சத்தம் போட்டு போறாடா. நம்ம மொத்த குடும்பத்தையும் கருவறுக்க போறேன்னு சொல்றா. அத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதே புரியலம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். இது எங்க குடும்ப பிரச்சனை. வெற்றி, நான் சொல்றது உன் காதுல விழுதா விழலையா? யாரு வந்து என்னமா சொன்னாங்க? நீங்க சொன்னதானமா புரியும். டேய், பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தி வீடு ஏறி வந்து சத்தம் போட்டு போறான். நம்மள குடும்பத்தோட அழிப்பேன்னு சொல்றாடா. ஆனா நான் அவகிட்ட சொல்லிருக்கேன், என் புள்ள உன்னை அடிச்சு ஊரை விட்டு துரத்துவான்னு சொல்லிருக்கேன். எனக்கு 24 மணி நேரம் டைம் கெடு வச்சிருக்காடா. அதுக்குள்ள நீ அவளை ஊரை விட்டு துரத்தணும். அவ என்கிட்டயே சவால் விடுறாடா வெற்றி. முடிஞ்சா உன் புள்ளைய வந்து என்ன தொட்டு பார்க்க சொல்றேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. ஏன் வெற்றி, இப்படி யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுல வந்து பேசி பாத்திருக்கியா நீ? இன்னைக்கு ஒருத்தி அப்படி பேசினான்னு அவளை சும்மா விடலாமா? சரிம்மா, அதுக்கு இப்ப நான் என்னமா பண்ணணும்? ஏண்டா, நான் இவ்ளோ விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற புள்ள மாதிரி சந்தேகம் கேட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை அடிச்சு நீ இந்த ஊரை விட்டு அவளை விரட்டுற. என் அடி தாங்காம அவ ஊரை விட்டே போயிட்டாமான்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. அதுதான்டா எனக்கு பெருமை. இப்ப இவன் அடித்தடியில இறங்கி போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கடவுளே, சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குதே. மாப்பிள்ளை திரும்பவும் அடிதடின்னு போய் சக்திக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சொல்லுங்கம்மா. ஷோ, அதத்தான் சொல்லிட்டேனே வெற்றி, நீ நான் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. என்னது? என்ன சொன்ன? என்ன ஆனாலும் வெற்றி தம்பி அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் வெற்றி தம்பியோட மாமியாருமா. நான் அவனோட அம்மா. நான் சொல்றேன், வெற்றி அவளை அடிச்சுதான் ஆகணும். இல்லம்மா, இதெல்லாம் தப்பு. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த அடிதடி எல்லாம் வேண்டாமா? பழைய பகை பழசாவே இருந்துட்டு போகட்டும். அதையே இப்ப புதுசாக்கணும். அப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறலையா? பகைய புதுசாக்குனது நான் கிடையாது, அவதான். அவ வந்து என் குடும்பத்தையே அழிப்பேன்னு சொல்லுவா. அவ முன்னாடி நான் அப்படியே கை கட்டி நிக்கணும்னு சொல்றியா? கை கட்டி நிக்க வேண்டாமா? ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு தம்பி போய் ஏன் அடிக்கணும்? என்னது? சட்டப்படி செய்யணுமா? மீனாட்சி, என்ன பேசிட்டு இருக்க? அவ வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணுவா, நான் போய் போலீஸ் கிட்ட கை கட்டி கெஞ்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வெற்றி, நான் சொன்னதுதான். நீ அவளை அடிச்சு துரத்தி தான் ஆகணும். தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. மீனாட்சி, நான் தான் பேசிட்டே இருக்கேன்ல, நீ குறுக்க பேசுற, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீங்க சரியா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏமா குறுக்க பேச போறேன்? மீனாட்சி! வெற்றி, நாளைக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஏன் புள்ளடா. நான் சொன்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாளும் நீ அப்படிதானே இருந்திருக்க, இனிமேலும் நீ அப்படிதான் இருக்க போற. மீனாட்சி, மொத்தமா என் பிள்ளைய அப்படியே அடியோட மாத்திடலான்னு நினைக்காத. அது ஒரு நாளும் நடக்காது. அம்மா, உங்க பிள்ளைக்கு எது நல்லதோ, உங்க குடும்பத்துக்கு எது நல்லதோ
அதத்தான் நான் சொன்னேன். நீ நல்லது நினைச்ச வரைக்கும் போதும். எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. நாளைக்கு வெற்றி ஏன் புள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன்.